தாய் வீடு டிசம்பர் 2023. லெனினின் நூற்றாண்டை நோக்கி அரசும் புரட்சியும். எழுதியவர் தேனா ஞாலசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. தொடக்க குறிப்புகள். லெனினின் அரசும் புரட்சியும். அரசு பற்றிய மார்க்சிய கோட்பாடும் புரட்சியில் பாட்டாளி வர்க்கத்தின் கடமைகளும் என்ற நூலே லெனினால் எழுதப்பட்ட நூல்களில் செல்வாக்குமிக்க, அதிகம் படிக்கப்பட்ட மற்றும் மிகவும் மதிப்புமிக்க படைப்பாகும். லெனினின் முக்கியமான தத்துவார்த்த பங்களிப்புகளில் ஒன்றாக இந்நூல் கருதப்படுகிறது. உண்மையான கம்யூனிஸ்டாக வாழ விரும்பும் எவரும் அல்லது நவீன கம்யூனிசத்தின் கோட்பாட்டை புரிந்து கொள்ள விரும்பும் எவரும் லெனினின் அரசும் புரட்சியும் என்ற இச்சிறு புத்தகத்தை படிக்க வேண்டும். 1917 ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை ஆட்சியை கைப்பற்றிய புரட்சிக்கு சற்று முன்பு தப்பியோடி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து காவல்துறையினரிடம் இருந்து மறைந்திருந்த போது மார்க்சியம் மற்றும் புரட்சிக்கான இந்த மகத்தான பங்களிப்பை லெனினால் கிட்டத்தட்ட முடிக்க முடிந்தது. அரசும் புரட்சியும் கிட்டத்தட்ட உலகிலுள்ள பெரும்பான்மையான மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்ய புரட்சிக்கான உண்மையான அறிக்கையாக இது கருதப்படுகிறது. இருப்பினும் 1917 அக்டோபர் நவம்பரில் தொழிலாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றும் வரை அது வெளியிடப்படவில்லை என்பதால் அந்த புத்தகம் புரட்சியில் எந்த பங்கையும் வகிக்கவில்லை என்று சொல்லிவிட முடியாது. வெற்றிகரமான அக்டோபர் கிளர்ச்சியை தொடர்ந்து இதன் இறுதி அத்தியாயம் எழுதப்பட்டது. புரட்சிக்கான செயல் வழிகாட்டியாக மட்டுமே லெனின் புத்தகத்தை எழுதியிருந்தால் புரட்சிக்கு பிறகு 2 மாதங்களில் புத்தகத்தை முடிக்க இவ்வளவு நேரம் ஒதுக்குவது அவருக்கு தேவையற்றதாக இருந்திருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நேரத்தில் அவரும் மற்ற முன்னணி போல்ஷிவிக்குகளும் புதிய அரசாங்கம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளையும் சவால்களையும் எதிர்கொண்டனர். புத்தகத்தின் முதன்மையான நோக்கம் எதிர்வரும் நிகழ்வுகளுக்கு நடவடிக்கைக்கான வழிகாட்டியாக செயல்படுவது மட்டுமல்ல, எதிர்கால சோசியலிச அரசு எந்த வடிவத்தை எடுக்கும் என்பதை விவரிக்கவும் இல்லை. சோசியலிசத்தை அடைவதற்கான பாதையாக அதன் நாடாளுமன்ற எந்திரத்தை பயன்படுத்துவதை விட தற்போதுள்ள அரச அதிகாரத்தை அடித்து நொறுக்கி அழிக்க வேண்டுமென்ற மார்க்சின் அசல் புரட்சிகர போதனைகளை மீண்டும் நிலைநிறுத்தும் புத்தகமாகவே அதன் உள்ளடக்கங்களும் எழுதப்பட்டன. புத்தகத்தின் முதன்மை நோக்கம் மார்க்சிசத்தை கீழிறக்கம் செய்து அதை வெறும் சீர்திருத்த கோட்பாடாக முன்னெடுப்பதிலிருந்து பாதுகாப்பதும், மார்க்சிசத்தை புரட்சியின் கோட்பாடாக மீட்டெடுப்பதும் ஆகும். லெனின் அரசும் புரட்சியும் என்ற நூலில் பின்வருமாறு எழுதுகிறார். மார்க்சிசத்தின் முன்னோடி இல்லாத வகையில் பரவலான சிதைவை கருத்தில் கொண்டு அரசு விஷயத்தில் மார்க்ஸ் உண்மையில் கற்பித்ததை மீண்டும் நிலைநாட்டுவதே எங்கள் பிரதான பணியாகும். வெகுஜன சோசியலிச கட்சிகளின் தலைவர்கள் மார்க்சிசத்தை திருத்தல்வாதத்திற்கு உட்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். அவர்கள் இந்த போதனையின் புரட்சிகர பக்கத்தை, அதன் புரட்சிகர ஆன்மாவை தவிர்க்கிறார்கள், அழிக்கிறார்கள் மற்றும் சிதைக்கிறார்கள். அவர்கள் முன்னோக்கி தள்ளுகிறார்கள். இது முதலாளித்துவத்திற்கு ஏற்புடையதாக இருக்கிறது. லெனின் இந்நூலை புரட்சிகர செயல்பாட்டில் தலையிடுவதற்காக எழுதவில்லை. அதனாலேயே அக்டோபர் புரட்சிக்கு பிறகே வெளியானது. ரஷ்ய புரட்சியை தொடர்ந்து சர்வதேச தொழிலாளர் மத்தியில் வலுப்பெற்று வரும் மார்க்சிசத்தின் சிதைவுகளுக்கு எதிராக போராடுவதற்காகவும், மார்க்சிசத்தை புரட்சிக்கான கோட்பாடாகவும் வழிகாட்டியாகவும் மீட்டெடுப்பதை இலக்காகவும் கொண்டு இதனை லெனின் எழுதினார். இதற்கான பெரும்பாலான ஆய்வுகள் அந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவர் அரசு மற்றும் அரசு அதிகாரம் பற்றிய மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் எழுத்துக்களை மீள படித்த போது நடந்தது. பின்வரும் பிரதான வினாக்களில் லெனின் கவனம் செலுத்தினார். அரசு என்றால் என்ன? அரசுக்கு வர்க்க குணாம்சம் உள்ளதா? புரட்சியானது ஏற்கனவே இருக்கும் அரசு எந்திரத்தை பயன்படுத்த முடியுமா அல்லது அதை அடித்து நொறுக்க வேண்டுமா? அவ்வாறு அகற்றினால் அரசின் இடத்தை எது எடுக்கும்? சோசியலிசத்தில் இருந்து கம்யூனிசத்துக்கு மாறும்போது அரசு எவ்வாறு உதிர்ந்து போகும்? வரலாற்று வழித்தடத்தில் விளங்கிக் கொள்ளல்.
1917 ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் லெனினால் அரசும் புரட்சியும் நூலுக்கான முக்கிய கருத்துக்கள் உருவாக்கப்பட்டன. மேலும் அரசு அதிகாரம் பற்றிய கேள்வியில் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் எழுதிய அனைத்தையும் மறுசீரமைப்பதற்கான அவரது முடிவின் அடிப்படையாக இவை அமைந்தன. இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தின் ஜூரிச்சில் உள்ள ஒரு நூலகத்தில் நடந்தது. அப்போது லெனின் நாடு கடத்தப்பட்டிருந்தார். பிப்ரவரி 1917 தொடங்கி அக்டோபரில் போல்ஷிவிக் தலைமையிலான கிளர்ச்சியுடன் உச்சக்கட்டத்தை அடைந்த விரைவாக வெளிவரும் புரட்சிகர செயல்முறையின் வாய்ப்புகள், சாத்தியங்கள் மற்றும் சவால்களுக்கு விடையிறுக்கும் வகையில் முக்கிய கருத்துக்கள் உருவாக்கப்படவில்லை. மாறாக சர்வதேச சோசியலிச இயக்கத்தின் முன்னணி மார்க்சிச கோட்பாட்டாளராக பரவலாக அங்கீகரிக்கப்பட்ட கார்ல் கவுட்ஸ்கி மற்றும் இடது மார்க்சிஸ்டுகளுக்கிடையே நடந்து வரும் தத்துவார்த்த விவாதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவை உருவாக்கப்பட்டன. சோஷலிஸ்டுகள் எவ்வாறு அரசியல் அதிகாரத்தை வெல்வார்கள், முதலாளித்துவ சமூகத்தில் இருக்கும் அரச அதிகாரத்தை சோஷலிசத்தை கட்டியெழுப்ப ஒரு கருவியாக பயன்படுத்த முடியுமா என்ற கேள்வி 1883 மார்க்சின் மரணத்திற்கு பிறகு ஒரு சீரான புரட்சிகர திசையில் பரிணமித்தது. உலகை முன்னெப்போதும் இல்லாத அழிவு போரில் அரசுகள் மூழ்கடித்திருந்த நிலையில் இந்த தத்துவார்த்த வினா முக்கியமானது. இதுவே எல்லா இடங்களிலும் சோஷலிஸ்டுகளின் பொதுவான மூலோபாயம் வேண்டி நின்ற பதிலாக இருந்தது. அவ்வகையில் இவ்வினா அழுத்தமான மற்றும் மகத்தான முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது. இந்த சூழலில் லெனின் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸை மறுபரிசீலனை செய்ய முடிவு செய்தார். மேலும் இது அவரை பற்றி தனது சொந்த பார்வையை மாற்ற அல்லது கூர்மைப்படுத்த வழிவகுத்தது. ஜனவரி 1918 வரை வெளியிடப்படாவிட்டாலும் முதல் சோஷலிச அதிகாரத்தை கைப்பற்றியதில் புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் மாதங்களுக்கு முன்பே ஒரு முக்கியமான பங்கை கொண்டிருந்தன. லெனின் இந்த யோசனைகளின் புரட்சிகர சாரத்தை போல்ஷிவிக் தலைவர்களுக்கு அனுப்பினார். மேலும் அங்கிருந்து இந்த யோசனைகள் கட்சி முழுவதையும் வழிநடத்தின. எளிமையாக சொல்வதானால், அக்டோபர் சோஷலிச புரட்சி கட்சியின் தலைமையில்லாமல் வெற்றி பெற்றிருக்க முடியாது. மேலும் லெனின் அரசு குறித்த பிரச்சினையில் உருவாக்கிய கருத்துக்களுடன் கட்சி புகுத்தப்படாவிட்டால் அந்த தலைமை சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். புத்தகத்தின் மைய கருத்துக்கள் ஜெர்மனி மற்றும் பிற ஐரோப்பிய நாடாளுமன்றங்களில் குறிப்பிடத்தக்க சக்தியாக மாறியிருந்த பிரதான சோஷலிச கட்சிகளில் இருந்து கூர்மையான விலகலை பிரதிநிதித்துவப்படுத்தின. அவர்கள் போல்ஷிவிக் கட்சியின் சிந்தனையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். சோஷலிஸ்ட் இன்டர்நேஷனல் இரண்டாம் அகிலம் கட்சிகளின் முக்கிய தலைமைக்கு எதிராகவும், குறிப்பாக கார்ல் காட்ஸ்கி அந்த நேரத்தில் சர்வதேச சோஷலிசத்தின் முதன்மையான ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு எதிராக அரசும் புரட்சியும் ஒரு விவாதமாக இருந்தது. சோஷலிச இயக்கத்தின் முக்கிய நீரோட்டமானது இரண்டு தோல்வியுற்ற புரட்சிகளின் அனுபவத்தை தொடர்ந்து அரசு பற்றி மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் உருவாக்கிய முடிவுகளை மறந்துவிட்டது அல்லது புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தது. பிப்ரவரி 1848 பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் புரட்சிகள், இன்னும் பெரிய விளைவான 1871 பாரிஸ் கம்யூன் ஆகியன இதற்கு உதாரணங்களாகும். 1871 ஆண்டில் பாரிஸைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அவர்களின் கம்யூன் 2 மாதங்கள் அரசியல் அதிகாரத்தை தக்க வைத்ததைத் தொடர்ந்து அழிக்கப்பட்டது. லெனின் புத்தகத்தின் முதன்மையான பணியை அதன் முதல் வாக்கியங்களிலேயே தெளிவாக்குகிறார். மார்க்சின் போதனைகளுக்கு இப்போது என்ன நடக்கிறது என்பது வரலாற்றின் போக்கில் புரட்சிகர சிந்தனையாளர்கள் மற்றும் விடுதலைக்காக போராடும் ஒடுக்கப்பட்ட வர்க்கங்களின் தலைவர்களின் போதனைகளுக்கு மீண்டும் மீண்டும் நிகழ்ந்துள்ளது. மாபெரும் புரட்சியாளர்களின் வாழ்நாளில் ஒடுக்கும் வர்க்கங்கள் அவர்களை தொடர்ந்து வேட்டையாடி அவர்களின் போதனைகளை மிகவும் காட்டுமிராண்டித்தனமான வெறுப்புடனும் மிகவும் ஆவேசமான வெறுப்புடனும் பொய்கள் மற்றும் அவதூறுகளாலான மிகவும் நேர்மையற்ற பிரச்சாரங்களுடனும் மழுங்கடித்தனர். அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களை பாதிப்பில்லாத சின்னங்களாக மாற்றவும், அவர்களை புனிதப்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் ஆறுதலுக்காகவும், பிந்தியவர்களை ஏமாற்றும் நோக்கத்திற்காகவும்,
அவர்களின் பெயர்களை ஒரு குறிப்பிட்ட ஒளிவட்டத்துடன் அடக்க முயற்சிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் புரட்சிகர போதனையின் சாராம்சத்தை சிதைத்து அதன் புரட்சிகர விளிம்பை மழுங்கடித்து கொச்சைப்படுத்துகிறது. மார்க்சும் ஏங்கல்ஸும் அரசியல் கோட்பாட்டை அறிவியலாக அணுகினர். அவர்களின் கோட்பாடு உண்மைகள், சான்றுகள், தரவு மற்றும் அனுபவம் ஆகியவற்றின் ஆய்வின் அடிப்படையில் அமைந்தது. அவர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகம் ஊகங்களில் ஈடுபடவில்லை. சிறந்த உலகத்திற்கான கற்பனாவாதங்கள், திட்டங்கள் அல்லது புதிய அமைப்புகளை அவர்கள் கனவு காணவில்லை. அவர்களின் கோட்பாடு வரலாற்றில் வர்க்கப் போராட்டத்தின் பொதுவான அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. கம்யூனிஸ்ட் அறிக்கை 1848 பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் ஐரோப்பாவில் உள்ள பிற நாடுகளில் பரவிய ஆழமான முதலாளித்துவ ஜனநாயக புரட்சிகளுக்கு முன்னதாக எழுதப்பட்டது. அந்த புரட்சிகள் 1849 வன்முறையால் தோல்வியில் முடிந்தது. இதை மார்க்சும் ஏங்கல்ஸும் ஜனநாயக கட்சி, விவசாயிகள் மற்றும் நகர்ப்புற நடுத்தர வர்க்கங்களை பிரதிநிதித்துவம் செய்வதாகவும், தொழிலாளர் கட்சி தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் குறித்தனர். இதன் விளைவாக பல தசாப்தங்களாக தொழிலாளர் வர்க்க ஆர்வலர்கள் மீது கடுமையான அடக்குமுறை இருந்தது. மார்க்சும் ஏங்கல்ஸும் ஜெர்மனியை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்டு இங்கிலாந்தில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டிய நிலைக்கு ஆளாகினர். 1847 இங்கிலாந்தில் தொடங்கிய பொருளாதார நெருக்கடியானது பிரான்சிற்கு பரவியது. பிரான்சில் லூயிஸ் பிலிப் மன்னர் ஆட்சி வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து பிப்ரவரி 1848 ஒரு கூட்டணி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. புதிய அரசாங்கம் மற்ற சீர்திருத்தங்களுக்கிடையில் வேலையற்ற தொழிலாளர்களுக்கு வேலை வழங்குவதாக உறுதியளித்தது. ஜூன் 1848 பிரெஞ்சு அரசாங்கம் இந்த பொருளாதார சீர்திருத்தங்களை நிறுத்தி அகற்றுவதற்கு முனைந்தது. இந்நிலையில் பெரிய மற்றும் குட்டி முதலாளித்துவத்துக்கு எதிராக தொழிலாளர்கள் மட்டுமே தொழிலாளர் நலன்களை பாதுகாக்க போராடினர். ஒரு துணிச்சலான போராட்டத்திற்கு பிறகு அது தோல்வியில் முடிவடைந்தாலும் தொழிலாளர் வர்க்கம் தீவிர ஜனநாயக குட்டி முதலாளித்துவத்தின் வாலாக இல்லாமல் ஒரு சுதந்திர சக்தியாக அரசியல் ரீதியாக செயல்பட்டது இதுவே முதல் முறை. கம்யூனிஸ்ட் அறிக்கையானது பாட்டாளி வர்க்கம் அரசியல் அதிகாரத்தை அடைவதன் மூலம் முதலாளிகளின் அரசியல் மேலாதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வாதிட்டது. மேலும் அரசு அதிகாரம் ஆளும் வர்க்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் மற்றும் தொழிலாளர் வர்க்கம் ஜனநாயகத்துக்கான போரில் வெற்றி பெறுவதன் மூலம் தீவிரமாக மாற்றப்பட வேண்டும் என்று வாதிட்டது. ஆனால் இந்த பணியை எப்படி நிறைவேற்றுவது என்ற கேள்விக்கு கம்யூனிஸ்ட் அறிக்கையில் பதில் இல்லை. 1848 புரட்சிகளின் தோல்விகள் மார்க்ஸ் அறிக்கையின் பொதுவான சூத்திரத்துக்கு அப்பால் சென்று அந்த அனுபவத்தை அதிக தெளிவுடன் தொகுக்க அனுமதித்தது. 1848 புரட்சிகளை படிப்பதன் மூலம் அவர் ஒரு சுருக்கமான சூத்திரத்தை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட வழியில் மாநில அதிகாரத்தின் கேள்வியை சமாளிக்க முடியும். 1852 மார்க்ஸ் எழுதினார், எல்லா முந்தைய புரட்சிகளும் இந்த இயந்திரத்தை உடைப்பதற்கு பதிலாக முழுமையாக்கியது. பாட்டாளி வர்க்க புரட்சி வெடித்து அரசு இயந்திரத்தை அழிக்க வேண்டும் என்று அறிவித்தார். மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் இந்த முடிவை அவர்களின் புரட்சி கோட்பாட்டில் ஒரு முக்கியமான படியாக கருதினர். மேலும் 1852 அவர்களின் முழு உலக கண்ணோட்டத்திற்கும் இது அடித்தளமாக இருந்தது. எதிர்கால தொழிலாளர் அரசு எந்த வடிவத்தை எடுக்கலாம் என்று மார்க்ஸ் ஊகிக்கவில்லை. எதிர்கால சிறந்த உலகம் எப்படி இருக்கும் அல்லது பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் எந்த வடிவத்தை எடுக்கும் என்பது பற்றிய தீர்க்க தரிசனங்களை வழங்குவதில் அவர் ஈடுபடவில்லை. அடித்து நொறுக்கப்பட்ட மற்றும் உடைக்கப்பட்ட அரச அதிகாரத்தின் இடத்தை எது எடுக்க முடியும் என்ற கேள்விக்கு அப்போது வர்க்க போராட்ட வரலாறு இன்னும் பதிலளித்திருக்கவில்லை. 1871 பாரிஸில் தொழிலாளர் வர்க்கத்தால் 2 மாதங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி வைத்திருக்க முடிந்தமையானது பாரிஸ் கம்யூன் ஒரு தொழிலாளர் அரசு எப்படி இருக்கும் மற்றும் முதலாளித்துவ அரசிலிருந்து அதன் அடிப்படை வேறுபாட்டின் அனுபவத்தையும் ஆதாரத்தையும் முன்வைத்தது. கம்யூனிஸ்ட் அறிக்கை சில விவரங்களில் பழமையானதாகிவிட்டது என்று மார்க்ஸ்
மற்றும் ஏங்கல்ஸ் 1872 முதலில் 1848 பிப்ரவரி புரட்சியிலும் பின்னர் இன்னும் அதிகமாக பாரிஸ் கம்யூனில் பெற்ற நடைமுறை அனுபவத்தின் பார்வையில் எழுதினார்கள். பாட்டாளி வர்க்கம் முதல் முறையாக 2 மாதங்கள் முழுவதுமாக அரசியல் அதிகாரத்தை வைத்திருந்தது. குறிப்பாக கம்யூன் மூலம் ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டது. அதாவது தொழிலாளர் வர்க்கம் வெறுமனே ஆயத்தமான அரசு இயந்திரத்தை கைப்பிடித்து அதன் சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியாது. பாரிஸ் கம்யூன் நடந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்க்ஸ் இறந்தார். பாரிஸ் கம்யூனின் தோல்வி சோசியலிச இயக்கத்தை பின்னுக்கு தள்ளியது. முதலாம் அகிலம் அதன் எழுச்சியில் பிளவுபட்டது. மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸ் அதன் தலைமையகத்தை லண்டனில் இருந்து நியூயார்க் நகரத்திற்கு மாற்றினர். அங்கு அது மேலும் சுருங்கியது. சில ஆண்டுகளுக்கு பிறகு முதலாம் அகிலம் அதன் இயற்கையான முடிவுக்கு வந்தது. பரவலான விரக்தி இருந்ததுடன் இயக்கத்தின் ஒவ்வொரு பெரிய பின்னடைவுக்கும் ஒரு தோல்வி மனநிலை இருந்தது. அதனால் ஒரு சில ஆண்டுகளில் மிகவும் குறைவான புரட்சிகர வடிவத்தில் ஒரு மறுமலர்ச்சி தொடங்கியது. மார்க்ஸ் இறந்த 10 ஆண்டுகளில் ஐரோப்பாவில் சோசியலிச இயக்கங்களின் ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் ஏங்கல்ஸ் செயல்பட்டார். பாரிஸ் கம்யூனை தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் தொழில் புரட்சி வேகமாக பரவியதால் தொழிலாளர்களின் போராட்ட வடிவம் அளவிலும் பண்பிலும் மாறியது. ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் சங்கங்களின் கொந்தளிப்பான வளர்ச்சி வாக்களிக்கும் உரிமையின் விரிவாக்கத்துடன் ஒத்துப்போனது. புதிய சோசியலிச இயக்கம் வெகுஜன தொழிற்சங்க அமைப்புகள் தேர்தல் அரசியலுக்குள் அனுப்பப்பட்டது. தொழிலாளர் வர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட சோசியலிஸ்ட் கட்சிகள் அதிவேகமாக வளர்ந்தன. பாரிஸ் கம்யூனை விட குறைவான புரட்சிகரமானதாக இருந்த போதும் முன்னியதை விட பரந்த அளவில் புதிய சோசியலிஸ்ட் கட்சிகள் 2ஆம் அகிலத்தை உருவாக்கின. மார்க்ஸ் முதல் அகிலத்தின் ஒரு நிறுவன தலைவராக செயல்பட்டாலும் அது இன்னும் சோசியலிச கட்சிகளையும் குழுக்களையும் இயக்கங்களையும் சேர்க்கவில்லை. அவருடைய கருத்தியல் மற்றும் அரசியலை பின்பற்றுபவர்கள் சிறுபான்மையினர் மட்டுமே. இதற்கு நேர்மாறாக 2ஆம் அகிலம் தொழிலாளர் வர்க்கத்தினுள் ஒரு வெகுஜன அடித்தளத்தை கொண்டிருந்த புதிய அரசியல் கட்சிகளை அடிப்படையாக கொண்டது. மேலும் அவை அனைத்தும் மார்க்சிஸ்டாக அடையாளப்படுத்தப்பட்டன. இவ்வாறு மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் போதனைகள் 2ஆம் அகிலத்திற்குள் முதன்மையான அரசியல் சக்தியாக மாறியது. புதிய சர்வதேசமானது மார்க்சியம், சோசியலிசம் மற்றும் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஒரு பெரிய படியாக இருந்தது. ஆனால் 2ஆம் அகிலத்தின் புதிய தொழிலாளர் கட்சிகள் பெரிய தொழிற்சங்கங்களை அமைப்பதன் மூலமும் நாடாளுமன்ற அரங்கில் தேர்தல்களில் வெற்றி பெறுவதன் மூலமும் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்தியதால் மார்க்சிசத்தின் புரட்சிகர சாரத்தை மழுங்கடித்தனர். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாக்களிக்கும் உரிமை, சொத்து இல்லாத ஆண் தொழிலாளர்களுக்கு ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளில் அடையப்பட்டது. தொழிலாளர் வர்க்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வெகுஜன சோசலிச கட்சிகள் பல்வேறு நாடுகளின் நாடாளுமன்றங்களுக்குள் இன்னும் பெரிய தொகுதிகளை பெற்றன. இந்த கட்சிகள் தங்களை மார்க்சிஸ்டுகளாக கருதும் மக்களால் வழிநடத்தப்பட்டன. மேலும் பாட்டாளி வர்க்கத்தின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நாடாளுமன்ற போராட்டம்தான் வழி என்று நம்பினார்கள். ஐரோப்பாவின் மிக முக்கியமான சோசியலிஸ்ட் கட்சியான ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியும் அதன் தத்துவார்த்த தலைவர்களும் கார்ல் கவுட்ஸ்கி உட்பட சோசியலிச அகிலத்தின் மையமாக கருதப்பட்டனர். லெனின் 1914 ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியானது ஜெர்மன் நாடாளுமன்றில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனின் போர் முயற்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கும் வரை ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சியையும் கார்ல் கவுட்ஸ்கியையும் அங்கீகரித்தார். மரபுவழி மார்க்சியவாதியாக கருதப்பட்ட கவுட்ஸ்கி உண்மையில் ஒரு மையவாதியாக, வார்த்தைகளில் புரட்சியாளர், செயல்களில் சீர்திருத்தவாதி ஆனார். கம்யூனிஸ்ட் அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளபடி அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒரு அமைதியான நாடாளுமன்ற பாதை மூலம் சாத்தியப்படலாம் என்று தெளிவாக கருதினார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை பெற்று சோசியலிஸ்ட் தலைமையிலான நாடாளுமன்றத்தை அரசாங்கத்தின் வழிநடத்தும் சக்தியாக உயர்த்துவதன் மூலம் அமைதியான நாடாளுமன்ற பாதை பொருளாதாரத்தின் சோசியலிச மறுசீரமைப்பிற்கான பாதையை வகுக்க முடியும் என்பது
அவரின் நிலைப்பாடாக இருந்தது. எங்கள் அரசியல் போராட்டத்தின் குறிக்கோள் இப்போது வரை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை வெல்வதன் மூலம் அரச அதிகாரத்தை கைப்பற்றுவது மற்றும் நாடாளுமன்றத்தை அரசாங்கத்தின் எஜமானராக உயர்த்துவது என்பதாகவே இருந்துள்ளது. இருப்பினும் அரச அதிகாரத்தை அழிப்பது அல்ல என்று 1912 கார்ல் காட்ஸ்கி எழுதினார். ஜெர்மனியில் 1890 வரை சோஷலிச எதிர்ப்பு சட்டங்கள் நடைமுறையில் இருந்தன. எனவே 1875 உருவாக்கப்பட்ட சமூக ஜனநாயக கட்சி சட்டவிரோத நிலைமைகளின் கீழ் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அந்த சட்டங்கள் நீக்கப்பட்டு கட்சி சட்டபூர்வமாக செயற்பட அனுமதிக்கப்பட்ட போது அது வேகமாக வளர்ந்தது. 1912 ஆண்டளவில் கிட்டத்தட்ட 1 மில்லியன் உறுப்பினர்களை கொண்டதாக இக்கட்சி வளர்ந்தது. அது சில வழிகளில் சோஷலிஸ்ட் தலைமையிலான நாட்டுக்குள் ஒரு அரசை உருவாக்கியது. சமூக ஜனநாயக கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் ஒரு தேர்தல் வெற்றியை கற்பனை செய்தனர். இது இந்த நாட்டுக்குள் உள்ள அரசு புதிய மாதிரியாக நாடு முழுவதும் நீட்டிக்கப்படுவதற்கான ஆணியை வழங்கும் என எதிர்பார்த்தனர். 1912 நாடாளுமன்ற தேர்தலில் சமூக ஜனநாயக கட்சி எந்த கட்சியையும் விட அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்றது. மேலும் 110 இடங்களை பெற்று நாடாளுமன்றக்குள் மிகப்பெரிய சக்தியாக மாறியது. இந்த வெற்றியின் அடிப்படையில் அந்த நேரத்தில் அனைத்து சோஷலிஸ்ட் கட்சிகளுக்கும் சமூக ஜனநாயக கட்சி முன்மாதிரி ஆனது. இந்த பெருவெற்றி சாத்தியமானது அது ஒரு சட்ட கட்சியாக மிகவும் வெற்றிகரமாக இருந்ததால் தான். அதன் தலைவர்கள் தாங்கள் சாதித்த எதனையும் இழக்க விரும்பவில்லை. ஐரோப்பாவின் போட்டியிடும் முதலாளித்துவ அரசாங்கங்களுக்கிடையே முதலாம் உலகப் போர் வெடித்தபோது சமூக ஜனநாயக கட்சியும் அதன் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்திற்குள் எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. போருக்கு தேவையான செலவினங்களுக்கு எதிராக வாக்களித்தால் ஜெர்மன் இராணுவத்தின் உயர் கட்டளையால் கட்சியை துரோகிகள் என்று முத்திரை குத்தப்படும் அபாயம் இருந்தது. சமூக ஜனநாயக கட்சிக்கு வாக்களித்த மில்லியன் கணக்கான தொழிலாளர்களாலும் இந்த தேச துரோக குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி சுமத்தப்பட்டிருக்கும். எல்லா பெரிய போர்களின் தொடக்கத்திலும் நடப்பது போல் ஒரு போர் வெறி மக்களை தாக்கியது. ரஷ்ய முடியாட்சியின் பிற்போக்கு படைகளான எதிரியிடமிருந்து அழியும் அச்சுறுத்தல் தேசபக்தி மற்றும் தேசிய ஒற்றுமையின் அலையை உருவாக்கியது. இந்த பின்னணியில் போர் நிதிக்கு எதிராக வாக்களிப்பதென்பது இந்த அலைக்கு எதிராக நின்று ஜாரிச ரஷ்யாவுக்கு உதவிய குற்றச்சாட்டை எதிர்கொள்வதை அர்த்தப்படுத்தி இருக்கும். சமூக ஜனநாயக கட்சியின் தலைமை சோஷலிச அகிலத்தின் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து உலகப் போரின் ஆபத்து உண்மையானது என்பதை முன்னரே கண்டிருந்தது. 1912 அனைத்து சோஷலிச கட்சிகளும் சுவிட்சர்லாந்தின் பாசெல் நகரில் ஒரு மாநாட்டில் கூடி போர் வந்தால் ஒவ்வொரு தேசிய கட்சியும் தங்கள் நாட்டு தொழிலாளர்களை கொல்லவும் மற்ற நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களால் கொல்லவும் அனுப்பப்படுவதை எதிர்க்கும் என்று சபதம் செய்தன. மாநாட்டில் அவர்கள் மீண்டும் கம்யூனிஸ்ட் அறிக்கையின் உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற பதாகையை உயர்த்தினார்கள். போருக்கு முன்னதாக பாசெல் காங்கிரசின் அறிக்கை இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளது. எனவே அனைத்து நாடுகளின் பாட்டாளி வர்க்கங்கள் மற்றும் சோஷலிஸ்டுகளே, இந்த தீர்க்கமான நேரத்தில் உங்கள் குரல்கள் உரத்து ஒலிக்கவும் அதை மக்கள் செவிமடுக்கவும் செய்யுமாறு காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறது. ஒவ்வொரு வடிவத்திலும் எல்லா இடங்களிலும் உங்கள் விருப்பத்தை அறிவிக்கவும். உங்களின் முழு பலத்துடன் உங்கள் எதிர்ப்பை நாடாளுமன்றங்களில் எழுப்புங்கள். மாபெரும் வெகுஜன ஆர்ப்பாட்டங்களில் ஒன்றுபடுங்கள். ஆனால் ஆகஸ்ட் 1914 போர் வெடித்தது. ஏகாதிபத்திய சக்திகள் ஒருவரையொருவர் தாக்கி ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நிலையில் சோஷலிஸ்டுகள் ஒதுங்கி நின்று தங்கள் தேசத்தை காப்பாற்ற உயிருக்கும் மரணத்திற்கும் இடையிலாக போரில் ஈடுபட்டிருக்கும் தங்கள் நாட்டு இராணுவத்தை எதிர்ப்பார்களா? அவ்வாறு செய்வது நிச்சயமாக சட்ட அந்தஸ்தை இழக்க நேரிடும். வெகுஜன அமைப்புகள் மூடப்பட்டு நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்கள் தேச துரோகத்திற்காக சிறைக்கு அனுப்பப்படுவதை அது அர்த்தப்படுத்துகிறது. ரஷ்ய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சி
ஆகஸ்ட் 1914 அதே சவாலை எதிர்கொண்டது. கட்சியின் போல்ஷிவிக் பிரிவு நாடாளுமன்றத்தில் டுமா, தொழிலாளர் வர்க்க மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வென்றது. லெனினின் வழிகாட்டுதலின் கீழ் அவர்கள் போர்க்கடன்களுக்கு எதிராக வாக்களித்தனர். பாசெல் காங்கிரசின் தீர்மானத்தை அவர்கள் கடைபிடித்தனர். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் மற்றும் ரஷ்யாவின் துரோகிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டனர் மற்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனையை எதிர்கொள்ளும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். ஜெர்மனியில் சமூக ஜனநாயக கட்சியின் 110 நாடாளுமன்ற பிரதிநிதிகளில் 109 பேர் போர் செலவுகளுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். கட்சியின் இடதுசாரி உறுப்பினரான கார்ல் லிப்னெக்ட் எதிர்த்து வாக்களித்தார். அவருக்கு நாடாளுமன்ற விலக்கு இருந்த போதிலும் லிப்னெக்ட் கைது செய்யப்பட்டார், இராணுவத்தில் சேர்க்கப்பட்டார், ரஷ்யாவுக்கு எதிரான போரின் கிழக்கு முன்னணிக்கு அனுப்பப்பட்டார். இந்த பின்புலத்திலேயே அரசும் புரட்சியும் நூலையும் அது எழுதப்பட்ட சூழலையும் நோக்க வேண்டியுள்ளது. அக்காலத்தில் அரசு குறித்தும் புரட்சி குறித்தும் பெரும்பான்மையான சோசியலிச கட்சிகளின் சிந்தனையுடன் ஒப்பிடும்போது மிகவும் வேறுபட்டதாக லெனினின் அரசும் புரட்சியும் நூல் இருந்தது. முதலாம் உலகப் போர் வெடிக்கும் வரை மற்றும் ஜெர்மன் சோசியலிஸ்டுகள் போர் முயற்சிக்கு சரணடையும் வரை லெனின் சர்வதேச இயக்கத்தின் முன்னணி மார்க்சிய கோட்பாட்டாளராக கவுட்ஸ்கியை ஏற்றுக்கொண்டார். லெனினை பற்றிய வாழ்க்கையை எழுதிய ஆராய்ந்த வரலாற்றாசிரியர்கள் மற்றும் அறிஞர்கள் அரசும் புரட்சியும் ஒரு மாற்றியமைக்கும் படைப்பாக இருந்ததா என்பது குறித்து சொல்லுகின்ற பொதுவான கருத்து கவுட்ஸ்கியின் சீரழிவு லெனினை தனது சொந்த கருத்துக்களை மறுபரிசீலனை செய்ய வழிவகுத்தது. சோசியலிசத்திற்கான நாடாளுமன்ற பாதையில் கவுட்ஸ்கியின் மோகத்தை அவர் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளவில்லை. உதாரணமாக, லெனின் 1905 ரஷ்ய புரட்சியின் போது ஆயுத போராட்டத்தை தொடங்குவதற்கு ஆதரவளித்தார். ஆனால் 1917க்கு முன் லெனின் கவுட்ஸ்கிக்கும் இடதுசாரி மார்க்சிஸ்டுகளுக்கும் இடையே அரசின் பங்கு மற்றும் சோசியலிஸ்டுகள் அரசியல் அதிகாரத்தை எவ்வாறு அடைய முடியும் என்ற தத்துவார்த்த விவாதத்தில் நுழையவில்லை. இந்த பின்புலத்திலேயே லெனினின் அரசும் புரட்சியும் நூல் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலதிகமாக புரட்சி பற்றிய மார்க்சிய பார்வையில் லெனினின் தத்துவார்த்த ஆய்வுகள் இடம்பெற்றிருந்த சமகாலத்தில் தற்செயலாக ஒரு உண்மையான புரட்சியின் வெடிப்புடன் ஒத்துப்போனது. அரசை அடித்து நொறுக்க வேண்டும், புதிய அரசை உருவாக்க வேண்டும் என்ற புதிய சிந்தனைகள் அனைத்தும் இந்த புரட்சியின் வெற்றியுடன் உடனடியாக பொருந்தின. இதனால் இச்சிந்தனைகள் செல்வாக்கு பெற்றன. நூல் என்ன சொல்கிறது? ஆகஸ்ட் செப்டம்பர் 1917 லெனினால் எழுதப்பட்ட அரசியும் புரட்சியும் அரசு பற்றிய மார்க்சிய கோட்பாட்டின் உறுதியான விளக்கத்தை வழங்குகிறது. லெனினின் பண்பு ரீதியாக தெளிவான மற்றும் கூர்மையான நடையில் எழுதப்பட்ட இந்நூல் புரட்சிகர மார்க்சியத்தின் அடிக்கல்லாக உள்ளது. அரசு பற்றிய மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கருத்துக்களையும் அது தொடர்பான தொழிலாளர் வர்க்கத்தின் நிலைப்பாட்டையும் முன்வைத்து லெனின் தனது கோபத்தை சோசியலிசத்தின் தலைவர்களின் அடிமைத்தனமான தழுவல் மீதும் அவர்களின் தேசிய நலன்களுக்கு மட்டுமல்ல, முதலாளித்துவ வர்க்க நலன்களுக்காக அவர்களின் அரசு பற்றிய குறிப்புகள் மீது வெளிப்படுத்தினார். இன்று இந்த விமர்சனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை ஒரு நூற்றாண்டு கால வரலாறு காட்டியுள்ளது. சோசியலிஸ்டுகள் என்று கூறிக்கொள்ளும் போது உலகெங்கிலும் உள்ள ஏகாதிபத்திய சாகசங்களில் தங்கள் சொந்த அரசுக்கு ஆதரவளிக்கவும், உள்நாட்டில் தங்கள் முதலாளித்துவத்தின் நலன்களை ஆதரிக்கவும், அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு சமாதானம் மற்றும் சமரசம் ஆகியவற்றை போதிக்கவும் முனைகின்ற சமரசவாதம் மீதான மிக கூர்மையான விமர்சனத்தை லெனின் முன்வைத்தார். இதில் கவனிக்க வேண்டியது யாதெனில், அராஜகவாதிகளுக்கு மாறாக லெனின் வெறுமனே அரசை அழிக்க அல்லது அரச அதிகாரத்தை நிராகரிக்க வேண்டுமென்று அழைப்பு விடுக்கவில்லை. பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை பற்றிய மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் கருத்தாக்கத்தை தொடர்ந்து லெனின் முதலாளித்துவ அரசை தகர்த்து முதலாளித்துவத்தின் அபகரிப்பு மற்றும் ஒடுக்குமுறையை இலக்காக கொண்ட ஒரு தொழிலாளர் அரசை கொண்டு அதற்கு பதிலாக வர்க்க சமூகத்தை தூக்கி எறிவதற்கு அழைப்பு விடுக்கிறார். ஏனெனில் அதை செய்யாமல்
அரசின் உதிர்ந்துவிடும் பொருள் அடிப்படை சாத்தியமாகாது. இந்நூலுக்கான முன்னுரையில் லெனின் பின்வருமாறு எழுதினார். சோஷலிச பாட்டாளி வர்க்க புரட்சிக்கும் அரசுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய கேள்வி என்பது நடைமுறை அரசியல் முக்கியத்துவத்தை மட்டும் பெறவில்லை. ஆனால் இன்றைய அவசர பிரச்சினையின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு விளக்குவதில் உள்ள சிக்கலை பெறுகிறது. முதலாளித்துவ கொடுங்கோன்மையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வெகுஜன மக்கள் வெகு காலத்துக்கு முன்பே என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்திலேயே தனது நிலைப்பாட்டை மேம்படுத்த முயற்சிப்பதற்கு பதிலாக லெனின் நேரடியாக மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸிடம் சென்று மார்க்சிய கோட்பாட்டிற்கான தீவிர அணுகுமுறையின் அடிப்படையில் தனது புரட்சிகர திட்டத்தை வரைந்தார். இந்த பெருமைமிக்க பாரம்பரியம் இன்றும் தொடர வேண்டும். அரசு மற்றும் புரட்சியின் முதல் அத்தியாயம் வர்க்க சமுதாயமும் அரசும் என்ற தலைப்பில் அமைந்தது. லெனின் சமூகத்தில் அரசின் தோற்றம் மற்றும் பங்கு குறித்து மார்க்ஸ் மற்றும் குறிப்பாக ஏங்கல்ஸை பேச அனுமதிப்பதன் மூலம் தனது மீதமுள்ள வாதங்களுக்கு அடித்தளம் அமைக்கிறார். ஏங்கல்ஸின் குடும்பம், தனியார் சொத்து மற்றும் அரசின் தோற்றம் மற்றும் டூரிங் எதிர்ப்பு ஆகியவற்றிலிருந்து பல முக்கிய மேற்கோள்களை அமைத்து கார்ல் காட்ஸ்கி போன்ற சந்தர்ப்பவாதிகளின் திரிபுகளுக்கு எதிராக அரசு மீதான மார்க்சிச நிலைப்பாட்டின் அடிப்படை கொள்கைகளை லெனின் வரைந்துள்ளார். முதல் அத்தியாயத்தை 4 பிரிவுகளாக பிரித்து லெனின் பின்வரும் அடிப்படை முடிவுகளை முன்வைக்கிறார். சமுதாயத்தை வர்க்கங்களாக பிரித்ததில் இருந்து அரசு எழுந்தது. சுரண்டப்படும் வெகுஜனங்கள் மீது ஆளும் உடைமையாளர் வர்க்கத்தின் ஆணையை சுமத்துவதற்காகவும் சமூகத்தில் போராடும் வர்க்கங்களை சமரசம் செய்வதற்காகவும் அது உள்ளது. இந்த செயற்பாட்டை செய்வதற்கு அது ஆயுதப்படையை நம்பியுள்ளது. அதிகாரத்தை கைப்பற்றுவதில் பாட்டாளி வர்க்கம் இந்த அரசை ஒழித்துவிட்டு பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தை அதற்கு பதிலாக மாற்றுகிறது. வன்முறை புரட்சி இல்லாமல் இது சாத்தியமற்றது. இந்த முக்கிய யோசனைகளின் அடிப்படையில்தான் லெனின் மற்ற புரட்சிகளின் வரலாற்று அனுபவங்களை ஆய்வு செய்து அரசு குறித்த தனது நிலைப்பாட்டை மேலும் வளர்த்துக் கொள்கிறார். புரட்சிகர மார்க்சிசத்திற்கும் சீர்திருத்தவாதத்திற்கும் இடையேயான பிளவு கோட்டையும் துல்லியமாக இந்த கருத்துக்கள் தான் உருவாக்குகின்றன. 1841 1851 காலப்பகுதியின் அனுபவங்கள் என்ற 2வது அத்தியாயத்தில் 1848 பிரெஞ்சு புரட்சி மற்றும் 1851 டிசம்பர் லூயிஸ் போனபார்டே அதிகாரத்தை கைப்பற்றிய சம்பவங்களை தொடர்ந்து அரசு பற்றிய மார்க்சின் சிந்தனையின் வளர்ச்சியை லெனின் மிக நெருக்கமாக பார்க்கிறார். மார்க்சின் புரட்சிக்கு முந்தைய எழுத்துக்களின் அடிப்படையிலும் லூயிஸ் போனபார்ட்டின் 18ஆம் புரூமைரின் அடிப்படையிலும் லெனின் நிறுவுகிறார். சந்தர்ப்பவாதிகளால் கூறப்படும் ஜனநாயகத்தின் அமைதியான வளர்ச்சி என்பதற்கு மாறாக பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற கருத்து மார்க்சின் படைப்பு முழுவதும் தொடர்ந்து காணக்கூடிய ஒன்றாகும் என்று எடுத்துக்காட்டுகிறார். வர்க்க போராட்டத்துக்கு மேலாக அரசு உயரும் மற்றும் சிறுபான்மையினரை பெரும்பான்மையினருக்கு பணிவுடன் பணியச் செய்யும் என்ற கருத்தை குட்டி முதலாளித்துவ கற்பனாவாதம் என்று விவரிக்கும் லெனின் அரசு குறித்த மார்க்சின் முடிவுகளின் சாராம்சம் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தின் அவசியம் என்று வாதிடுகிறார். மேலும் மார்க்ஸ் அனைத்து முந்திய புரட்சிகளையும் முதலாளித்துவத்தின் அரசு எந்திரத்தை எப்போதும் விரிவடைந்து வரும் அதிகாரத்துவம் மற்றும் இராணுவத்தின் வடிவில் மேலும் முழுமைப்படுத்தியதாக கண்டார் என்பதையும் பாட்டாளி வர்க்க புரட்சியின் பணி தற்போதுள்ள அரசை பெறுவது அல்ல என்றும் வாதிட்டார். ஆனால் அதை அடித்து நொறுக்கி அதற்கு பதிலாக ஆளும் வர்க்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட பாட்டாளி வர்க்கம் ஒன்றை உருவாக்குவது பற்றி விரிவாக பேசுகிறார். 1871 பாரிஸ் கம்யூன் அனுபவங்கள் என்று தலைப்பிடப்பட்ட 3வது அத்தியாயத்தில் லெனின் பாரிஸ் கம்யூனை மார்க்சின் ஆளும் வர்க்கமாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாள வர்க்கத்தின் முதல் அனுபவமாக நடத்துவது பற்றி ஆராய்கிறார். தொழிலாள வர்க்கம் ஏற்கனவே தயாரான அரசு இயந்திரத்தை வெறுமனே பிடித்து அதன் சொந்த நோக்கங்களுக்காக பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கும் அதிகாரத்துவ இயந்திரத்தை நொறுக்க வேண்டும் என்பதை சுருக்கமாக நிறுவியிருப்பது மார்க்சுக்கும் மார்க்சிஸ்டுகளுக்கும் அவசியமாக இருந்தது. இந்த எந்திரம்
எதன் மூலம் மாற்றப்பட வேண்டும் என்பதை இன்னும் உறுதியான சொற்களில் விளக்க வேண்டும். இந்த விளக்கம் தொழிலாள வர்க்கத்தின் உண்மையான போராட்டங்களிலிருந்து மட்டுமே வர முடியும் என்று லெனின் குறிப்பிடுகிறார். அதேவேளை மேலும் வரலாற்றில் பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரத்தின் முதல் உதாரணத்தை மார்க்சுக்கு வழங்கியது பாரிஸ் கம்யூன் தான் என்பதையும் பதிவு செய்கிறார். இந்த தொழிலாளர் அரசின் முக்கிய அம்சங்களாக லெனின் குறிப்பவை பின்வருமாறு: ஆயுதமேந்திய மக்களை கட்டமைக்கப்பட்ட இராணுவத்திற்கு மாற்றியமைத்தல், திரும்ப அழைக்கும் உரிமையுடன் தேர்தல்கள் மூலம் காவல்துறை மற்றும் நீதித்துறை உட்பட அனைத்து அதிகாரிகளையும் தெரிவு செய்தல், அதிகாரிகளின் சம்பளத்தை தொழிலாளர்களின் ஊதியத்திற்கு சமமானதாக மாற்றல், சட்டமன்ற மற்றும் நிர்வாக செயல்பாடுகள், அதனால் வெறும் பேச்சுக்கடை என்பதை விட தேசிய சட்டமன்றத்திற்கு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தொழிலாளர் கவுன்சில்களை நிறுவுவதற்கு ஆதரவாக நாடாளுமன்றவாதத்தை ஒழித்தல். லெனினால் முன்வைக்கப்பட்ட இந்த அம்சங்கள் இன்று வரை தொழிலாளர்களின் ஜனநாயகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக உள்ளது. ஏங்கல்ஸின் மேலதிக விளக்கங்கள் என்ற 4வது அத்தியாயத்தில் ஏங்கல்ஸின் மேற்கோள்களை விரிவாக பயன்படுத்தி லெனின் தனது மார்க்சிய பகுப்பாய்வை தொடர்கிறார். மார்க்சிய பகுப்பாய்விற்கும் அரசு வறண்டு போவதை காணாத, ஆனால் ஒரே இரவில் ஒழிக்கப்பட்ட அராஜகவாதிகளின் கருத்துக்களுக்கும் இடையே தெளிவான வேறுபாட்டை காட்டுவதன் மூலம் அவர் தொடங்குகிறார். முதலாளித்துவத்தின் தவிர்க்க முடியாத எதிர்ப்பை முறியடிக்க பாட்டாளி வர்க்கம் அரசை ஒரு தற்காலிக வழிமுறையாக பயன்படுத்த வேண்டும். அராஜகவாதிகள் புரட்சியை பாதுகாப்பதற்கான இந்த மதிப்புமிக்க வழிமுறையை தொழிலாள வர்க்கத்திற்கு மறுப்பார்கள். கம்யூன் மற்றும் அனைத்து உண்மையான தொழிலாளர்களின் அரசுகளும் முன்பு இருந்த அனைத்து அரசுகளிலிருந்தும் வேறுபடுகின்றன. அவை சிறுபான்மையினரை அடக்குவதற்கு பெரும்பான்மையினரால் முதல் முறையாக பயன்படுத்தப்படுகின்றன என்று அவர் விளக்குகிறார். சமுதாயத்திற்கு மேலே நிற்கும் ஒரு சிறப்பு சக்தியாக இருப்பதற்கு பதிலாக அது பெரும்பான்மையான மக்களின் பிரதிநிதியாக மாறுகிறது. முதலாளித்துவ அரசுகள் என்ன வடிவத்தை எடுக்கின்றன என்ற கேள்விக்கு மார்க்சிஸ்டுகள் ஏன் நடுநிலை வகிக்கவில்லை என்றும், சர்வாதிகார முடியாட்சியை விட ஜனநாயக குடியரசு ஏன் விரும்பத்தக்கது என்பதை லெனின் விளக்குகிறார். சிறந்த வடிவம் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஜனநாயக குடியரசு என்றாலும் இது தேசிய பிரச்சினையை தடுக்காது என்பதையும் லெனின் குறிப்பிட தவறவில்லை. அரசின் செயற்பாட்டை பொறுத்தவரை இது சலுகை பெற்ற அதிகாரிகளுக்கு சொந்தமானது அல்ல என்பதை உறுதிப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை லெனின் தெளிவுபடுத்துகிறார். மாறாக ஒவ்வொரு தனிமனிதனும் அரசின் நிர்வாகத்தில் பங்களிப்பதை உறுதி செய்ய வேண்டும். இறுதியில் அரசு உதிர்ந்து போக இது இன்றியமையாதது. அரசு உதிர்ந்து போவதன் பொருளாதார அடிப்படைகள் என்ற 5வது அத்தியாயத்தில் லெனின் முதலாளித்துவத்திலிருந்து கம்யூனிசத்திற்கு மாறுவதை விளக்குகிறார். பாட்டாளி வர்க்கத்தின் சர்வாதிகாரம் நிறுவப்பட்டவுடன் உதிர்ந்து போகத் தொடங்கும் ஒரு அரசியல் இடைக்காலத்தை எப்போதும் உள்ளடக்கும். ஒரு சோஷலிச புரட்சி ஒரு முழுமையான ஜனநாயகத்தை நிறுவுவதை உள்ளடக்குகிறது. மேற்கின் பல முதலாளித்துவ நாடுகள் ஜனநாயக நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. இருப்பினும் பெரும்பான்மையான மக்கள் ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் வாக்களிப்பதை தாண்டி உண்மையான அரசியலில் பங்கேற்க வழியில்லை. அதே சமயம் முதலாளிகள் தங்கள் செல்வத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி சராசரி தொழிலாளியை விட அதிக அளவில் அரசில் செல்வாக்கு செலுத்த முடியும். அதன் இருப்புக்கான நிலைமைகளும் மறைந்ததால் ஒரு அரசின் தேவை மறைந்துவிடும். சட்டங்களை பின்பற்றுவதற்கு வற்புறுத்தப்படுவதற்கு பதிலாக சமூக வாழ்க்கையின் விதிகளை பின்பற்றுவதற்கு மக்கள் பழக்கமாகி விடுவார்கள். லெனின் கோத்தா திட்டத்தின் கோத்தா புரோகிராம் மீதான மார்க்சின் விமர்சனத்தை குறிப்பிடுவதன் மூலம் தொடர்கிறார். அதில் அவர் கம்யூனிச சமுதாயத்தின் கீழ்நிலை, சில நேரங்களில் சோசலிசம் என்று குறிப்பிடப்படுகிறது, மற்றும் கம்யூனிசத்தின் உயர்நிலை ஆகியவற்றுக்கு இடையேயான வேறுபாட்டை காட்டுகிறார். கம்யூனிசத்தின் வளர்ந்து வரும் கீழ்நிலை இன்னும் பழைய முதலாளித்துவ சமூகத்தின் பிறப்பு அடையாளங்களை தாங்கி நிற்கிறது. சுரண்டல் ஒழிக்கப்பட்டாலும் இன்னும் முழு சமத்துவம் இல்லை. ஏனெனில் விநியோகம் இன்னும் உழைப்பின் அளவை அடிப்படையாக கொண்டது. முதலாளிகள் அபகரிக்கப்பட்டவுடன்
உற்பத்தி சக்திகளின் பாரிய வளர்ச்சியை அடைய முடியும். அதன் அடிப்படையில் தான் கம்யூனிச சமூகத்தின் மிக உயர்ந்த கட்டத்தை உணர முடியும். இந்த மிக உயர்ந்த கட்டத்தில்தான் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரவர் திறனுக்கு ஏற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரவர் தேவைக்கேற்ப என்ற விதி எட்டப்படும். சந்தர்ப்பவாதிகளால் கொச்சைப்படுத்தப்படும் மார்க்சியம் என்ற இறுதி அத்தியாயத்தில் சீர்திருத்தத்துக்கு ஆதரவாக புரட்சியை குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கு எதிராக மார்க்சியத்தின் புரட்சிகர மரபுகளை பாதுகாக்க லெனின் முயல்கிறார். பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவ அரசின் கட்டுப்பாட்டை எடுக்கவோ அல்லது அரச அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கவோ முடியாது என்பதை லெனின் மீண்டும் வலியுறுத்துகிறார். கோட்பாட்டாளர் கவுட்ஸ்கியை விமர்சிக்கும் லெனின், பாட்டாளி வர்க்க புரட்சியின் பணி முதலாளித்துவ அரசின் அதிகாரத்துவங்களை உடைப்பதாக இருக்கும் என்று வாதிடுகிறார். அனைத்து செயல்பாட்டாளர்களுக்கும் பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர்களை கொண்டு சராசரியாக வேலை செய்யும் ஊதியம் திரும்ப பெறப்படும். எவ்வாறாயினும் நிர்வாகம் ஒரு கூட்டு முயற்சியாக மாறும் நிலைக்கு மாறுவது அவசியமாகும் என்று வலியுறுத்துகிறார். அரசு பற்றிய மார்க்சின் நிலைப்பாட்டை கவுட்ஸ்கி சிதைக்கிறார். பாட்டாளி வர்க்கத்தின் அரச அதிகாரத்தை வெறுமனே நாடாளுமன்ற பெரும்பான்மையால் ஆளுவதன் மூலம் சாதிக்க முடியாது. ஆனால் அரசின் வர்க்கத்தன்மை மாறும் போது பாட்டாளி வர்க்கம் முதலாளித்துவ வர்க்கமாக அல்ல, ஆளும் வர்க்கமாக ஒழுங்கமைக்கப்படும். இதை புரட்சியால் மட்டுமே சாதிக்க முடியும் என்பதே லெனினின் அடிப்படையான வாதமாகும். உழைக்கும் மக்கள் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதிலிருந்து தடுக்கப்படுவதால் முதலாளித்துவத்தின் கீழ் ஒரு அதிகாரத்துவம் இல்லாமல் சமூகம் செயல்பட முடியாது என்று லெனின் விளக்குகிறார். ஒரு விசுவாசமான அதிகாரத்துவம் என்பது முதலாளிகள் அரசின் மீது கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் வழிகளில் ஒன்றாகும். சுருக்கப்பட்ட வேலை நாள் தொழிலாளர்கள் அரசியல் நடவடிக்கைகளிலும் அரசை நடத்துவதிலும் ஈடுபடுவதற்கு உதவுகிறது. இதனால் அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்துவத்தை முதலாளிகள் இழக்கின்றனர். லெனின் 7 அத்தியாயங்களாக இந்நூலை திட்டமிட்டார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அக்டோபர் புரட்சி வெடித்ததால் லெனினால் புத்தகத்தை முடிக்க முடியவில்லை. இதனால் 7வதும் இறுதியுமான அத்தியாயத்தை எழுதவில்லை. அவர் எழுதிய பின்குறிப்பில் புரட்சியின் அனுபவத்தை பற்றி எழுதுவதை விட அதன் வழியாக செல்வது மிகவும் இனிமையானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நிறைவு குறிப்புகள். மார்க்ஸைப் போலவே லெனினின் புரட்சி கோட்பாட்டின் அடிப்படை தூண்களில் ஒன்று சமூக புரட்சியின் முதல் கட்டம் அரசை தூக்கி எறிதல் மற்றும் கலைத்தல் ஆகும். ஒவ்வொரு புரட்சியின் மைய பிரச்சனையாக அரசு பற்றிய கேள்வி லெனினை அவரது மாணவ பருவத்திலிருந்தே ஆக்கிரமித்திருந்ததுடன் மார்க்சிசத்திற்கு முந்தைய ரஷ்ய புரட்சிகர சிந்தனையில் வேரூன்றி பல்வேறு வரலாற்று வடிவங்களை எடுத்தது. எவ்வாறாயினும் லெனின் வர்க்க குணாதிசயங்களையும் புரட்சியின் சமூக மற்றும் உலகளாவிய நிலைப்பாடுகளையும் வலியுறுத்தினார். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் தேசியவாத கற்பனாவாதங்களை எதிர்கொண்டார். புரட்சிகளின் வரலாற்றில் லெனினுக்கு மிகவும் ஆர்வம் இருந்தது. தொழிலாளர்கள் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துக்கு மட்டுமே தங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் திறனை எவ்வாறு பெற்றனர் என்பதுதான் அந்த வினா. அவர் இந்த விஷயத்தை விஞ்ஞான முறையில் ஆராய்ந்தார். குறிப்பாக ரஷ்யாவில் அரசின் வளர்ச்சியின் சிறப்புகள் குறித்து ஆழமாக நோக்கினார். ஒரு முதலாளித்துவ அரசின் செயற்பாடு கட்சிகளின் நிறுவன சமூகவியல் மற்றும் அதிகாரத்துவ வழிமுறைகள் தொடர்பான விடயங்களில் அவர் எந்த ஆர்வத்தையும் கொண்டிருக்கவில்லை. முதலாளித்துவ அரசின் சமூகவியலின் அறிவியல் அவரது கருத்துப்படி அரசின் பாதுகாப்பாக அறிவியல் அடிப்படையிலான நியாயத்தை அளித்தது. லெனின் நவீன முதலாளித்துவ அரசை பொருளாதாரம் மற்றும் மிக உயர்ந்த வரிசையின் அறிவுசார் சுரண்டல் என்று கண்டார். முதலாளித்துவ நாடாளுமன்றவாதம் முதலாளித்துவ உற்பத்தியின் மிக நவீன வடிவங்கள் மூலதனத்தின் அமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதோடு அதிலிருந்து வளர்கிறது என்று அவர் கண்டறிந்தார். லெனின் தனது ஆய்வுகளில் சட்ட சமத்துவம் மற்றும் சமூக பொருளாதார சமத்துவமின்மைக்கு இடையே விரிவடையும் ஜனநாயகத்துடனான முதலாளித்துவத்தின் தவிர்க்க முடியாத மற்றும் தொடர்ச்சியான மோதல்கள் குறித்து கவனத்தை ஈர்த்தார். முதலாளித்துவ அமைப்பு இந்த முரண்பாட்டை ஊழல்,
மற்றும் லஞ்சம் ஆகியவற்றை குறிக்கும் பண்புகளின் பரந்த வலையுடன் தீர்க்க முயற்சிக்கிறது என்றார். லெனினின் பார்வையில் ஏகாதிபத்தியத்திற்கும் ஏகபோக முதலாளித்துவத்திற்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு என்னவென்றால், முந்தைய காலத்தில் பங்குச் சந்தையின் சக்தி அதிகரிக்கிறது. ஏனெனில் பெரிய வங்கிகள் பங்குச் சந்தையுடன் ஒன்றிணைந்து அதை முழுவதுமாக விழுங்குகின்றன. மூலதனம் அதன் மேற்பார்வையின் கீழ் அரசியலின் கோளத்தை அது மற்றொரு விற்பனை பொருளாக, ஒருவித சந்தை நிகழ்வாக இழுக்கிறது. முதலாளித்துவ ஜனநாயகத்தின் விபச்சாரமும் ஊழலும் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்பட்டு வரம் பெற்றது என்பதை நிச்சயமாக லெனின் அறிந்திருந்தார். இருப்பினும் அதே நேரத்தில் சட்டபூர்வமாக்கப்பட்ட ஊழலின் இந்த செயல்முறைகள் செல்வத்தில் வேரூன்றியுள்ளன என்று அவர் வலியுறுத்தினார். ஏனெனில் செல்வம் எந்த ஒரு ஜனநாயக குடியரசின் மீதும் லஞ்சம் மற்றும் பங்குச்சந்தை மூலம் ஆதிக்கம் செலுத்தும் திறன் கொண்டது. அதாவது அரசியல் ரீதியாக சுதந்திரமான குடியரசு என்றவர் சொன்னார். முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது சுதந்திரம் அல்ல, மாறாக கொள்வனவு செய்வதற்கான சுதந்திரம் என்பதே இங்கு லெனினின் முக்கிய சிந்தனையாகும். லெனின் முதலாளித்துவ ஜனநாயகத்தை முதலாளித்துவ மேலாதிக்கத்தின் ஒரு வடிவமாக கருதினார். உண்மையில் முதலாளித்துவ சமுதாயத்தின் எளிதில் வாங்கப்பட்ட மற்றும் அழுகிய நாடாளுமன்றவாதத்தின் நன்மைகளை போற்றுவதற்கான ஒரே தேவை, இந்த தேவை மிகவும் அவசியமானதாக இருந்தாலும், தொழிலாளர் இயக்கம் அதன் எல்லைக்குள் வளர்ச்சிக்கான அதிக வாய்ப்பை கண்டறிவதுதான். எதேச்சதிகார வெளிப்படையாக சர்வாதிகார ஆட்சிகள் வழங்கிய சூழ்நிலைகளை விட சூழ்ச்சிக்கான இடம். முதலாளித்துவ நாடாளுமன்றவாதம் இந்த அர்த்தத்தில் லெனினுக்கான சிறப்பு அறிவியல் சார்ந்த வரலாற்று ஆர்வத்தை மட்டுமே கொண்டுள்ளது. ஆனால் அதற்கு எதிர்காலம் இல்லை. லெனின் முதலாளித்துவ அமைப்பின் பொதுவான நெருக்கடியை மட்டுமல்ல, முதலாளித்துவ ஜனநாயகத்தில் அதிகாரத்துவ, ஊழல், ஒட்டுண்ணி முதலியன செயலிழந்த உறுதியான பகுதிகளையும் எடுத்துக்கொண்டார். அவரது நிலைப்பாடு பல்வேறு அரசுகளுக்கு காரணமாக இருந்தது. முதலாளித்துவ அரசுகள் வடிவத்தில் மிகவும் வேறுபட்டவை. ஆனால் அவற்றின் சாராம்சத்தை இந்த அரசுகள் அவற்றின் வடிவம் எதுவாக இருந்தாலும் இறுதி ஆய்வில் தவிர்க்க முடியாமல் முதலாளித்துவத்தின் சர்வாதிகாரமாகும் என்று லெனின் எழுதினார். இது முதலாளித்துவ சுரண்டல் தனியார் சொத்தின் இடத்தில் அல்லது அதற்கு இணையான உடைமையின் வகுப்புவாத வடிவத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சாத்தியத்தை விளக்குகிறது. அவரது விளக்கத்தில் நாடாளுமன்ற ஆட்சி என்பது கெடுபிடி, வேலைகள், பொருளாதார நிலைகள் போன்றவை போட்டியிடும் அதிகார குழுக்களின் போர் மட்டுமே. இந்த அமைப்பு அதை சட்ட மற்றும் அரசியல் அடிப்படையில் கேள்விக்குள்ளாக்குகிறது. இந்த காரணத்திற்காகவும் முதலாளித்துவ ஜனநாயகங்களும் லெனினின் கோட்பாட்டின்படி சர்வாதிகாரங்களாக இருக்கின்றன. எனவே புரட்சி இல்லாமல் இதை சரி செய்ய முடியாது. லெனின் தனது போர் அனுபவங்களை தொடர்ந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் பற்றிய இன்னும் மோசமான பார்வையை அடைந்தார். ஏனெனில் அவற்றில் அவர் நிதி மற்றும் மூலதனத்தின் நலன்களின் நிறுவன வெளிப்பாடுகளை மட்டுமே கண்டார். இது கையாளுதல் மற்றும் ஏமாற்றுதலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது முதலாளித்துவ இலாப உற்பத்தியின் நலன்களுக்காக கூலி தொழிலாளர்களின் எதிர்ப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. வறுமையும் ஜனநாயகம் வழங்கும் சட்ட விதிகளுக்கு உண்மையான உதவியை சாத்தியமற்றதாக ஆக்குகிறது என்ற முடிவுக்கு லெனின் வந்தார். ஏழைகளுக்கு ஜனநாயகத்தின் ஆசீர்வாதங்களை வாங்க வாய்ப்பு இல்லாததால் மட்டுமல்ல, முதலாளித்துவ சுரண்டலின் நிலைமைகளின் காரணமாக நவீன கூலி அடிமைகள் தேவையாலும் வறுமையாலும் நசுக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி கவலைப்பட முடியாது, அரசியலில் தலையிட முடியாது. சாதாரண அமைதியான நிகழ்வுகளில் பெரும்பான்மையான மக்கள் பொது மற்றும் அரசியல் வாழ்க்கையில் பங்கேற்பதிலிருந்து தடை செய்யப்பட்டுள்ளனர். அரசை அரசியல் அமைப்பாக கலைக்கும் புரட்சிகர வேலை திட்டத்தில் ஒட்டுண்ணி அரசு ஒழிப்பு என்பது தொழிலாளர்களின் பொருளாதார விடுதலையின் அரசியல் முன் நிபந்தனையாக ஒரு முக்கியமான வாதமாக இருந்தது. லெனினை பொறுத்தவரையில் அரசு மற்றும் சுதந்திரம் என்பது முற்றிலும் எதிர்கருத்துகளாக விளங்கலாம். இந்த சிறிய புத்தகத்தின் வெற்றிக்கு ஒரு ரகசியம் இருக்க வேண்டும். ஏனெனில் இதே துறையில் வெளியான ஏனைய புத்தகங்களை விட
இதற்கு வரலாற்றில் சிறப்பான இடம் உண்டு. அதற்கு காரணம் இது அதன் தர்க்கத்தின் தெளிவான விளக்கத்துடன் படிக்க எளிதானது. மேலும் இது ஒரு அரசியல் துண்டு பிரசுரத்தின் தேவைகளைப் போலவே அறிவியல் தத்துவார்த்த விளக்கத்தின் தேவைகளையும் உள்ளடக்கியது. இது பாட்டாளி வர்க்க புரட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கான அழைப்பு மற்றும் புரட்சியின் அடிப்படை நோக்கங்களின் செவ்வியல் சுருக்கம் ஆகிய இரண்டும் போராட்டத்தின் உணர்வில் முழுக்க முழுக்க ஒரு உணர்ச்சிமிக்க வேலையாகும் என்பதை காட்டுகிறது. மேலும் கொம்யூன் போன்ற அரசை உணர்ந்து கொள்வதற்காக, பாரம்பரியத்தை அணி திரட்டுவதற்காக இந்த கேள்வியை எதிர்கொள்ளும் மார்க்ஸ் மற்றும் ஏங்கல்ஸின் மிக முக்கியமான எழுத்துக்களை மறுகட்டமைக்கும் அரசு புரட்சியின் கருத்தை இது கோடிட்டு காட்டுகிறது. புரட்சிகர இயக்கங்களுக்கு இது ஒரு கையேடு என்பது தற்செயல் நிகழ்வு அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தகத்தின் துணை தலைப்பு புரட்சிகர தொழிலாளர்களின் கையேடாக மாறுவதற்கான நடைமுறை நோக்கத்தை கொண்டுள்ளது. உலக வரலாற்றில் புத்தகத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால், ஒன்றுக்கு மேற்பட்ட உணர்வுகளில் அது அக்டோபர் புரட்சியின் தத்துவமாக மாறியது. புரட்சியானது அதன் உடனடி நோக்கம், அதிகாரத்தை கைப்பற்றுதல் மற்றும் இறுதி இலக்கு சுதந்திர சமூகங்களின் தன்னார்வ கூட்டாண்மை ஆகியவற்றின் மூலம் ஒரே நேரத்தில் முன்வைக்கப்படுகிறது. அரசியல் புரட்சியானது சமூக புரட்சியின் ஆரம்ப வேகமாக காட்டப்படுகிறது. இது புரட்சிக்கு முந்தியதாக இருந்தாலும் அதன் முன்னோக்கு விமர்சன கோட்பாட்டின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறியது. இன்றைய காலகட்டத்தில் ஏன் அரசும் புரட்சியும் என்ற நூல் முக்கியமானது என்ற வினாவுக்கான பதிலுடன் இந்த கட்டுரையை நிறைவு செய்வது பொருத்தம். முதல் உலகப் போர் வெடித்ததை தொடர்ந்து சோசியலிச இயக்கத்தில் ஏற்பட்ட கொந்தளிப்புக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த சிறிய துண்டு பிரசுரம் எழுதப்பட்டது. பல சோசியலிச அமைப்புகள் தம்மை புரட்சிகரமானவை என்று கூறிக்கொண்டன. அவை இரண்டாம் அகிலத்துடன் தங்களை இணைத்துக் கொண்டன. ஆனால் அவை அனைத்தும் அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் பரவியிருந்த தேசியவாத வெறிக்கு அடிபணிந்தன. இந்த நிலை இன்று உலகெங்கும் முற்போக்கான அமைப்புகள் என்று சொல்லப்படும் பலவற்றில் காணப்படும் ஒரு பண்பாகும். இடதுசாரி மார்க்சிச லெனினிச அமைப்பாக தம்மை இனங்கண்டாலும் அவர்களின் அடியாழத்தில் தேசியவாத மேலாண்மை குறிகொண்டுள்ளது. அரசு மீதான மார்க்சிச அணுகுமுறையை மீண்டும் வலியுறுத்தும் லெனினின் முயற்சியை அரசும் புரட்சியும் பிரதிநிதித்துவப்படுத்தியது. இரண்டாம் அகிலத்தின் சோசியலிஸ்டுகள் என்று அழைக்கப்படுபவர்களின் போலி முகத்திரியை கிழிப்பதற்கு இதுபோன்ற ஒரு மறுபிரவேசம் முக்கியமானது. இன்று பற்றி எரியும் காசா குறித்த மௌனம் இதற்கு ஒப்பானதே. இந்த நூலுக்கான முதல் பதிப்பின் முன்னுரையில் லெனின் எழுதிய மேற்குறிப்போடு இதை நிறைவு செய்தல் பொருத்தம். நீடித்த போரின் முன்னெப்போதுமில்லாத பயங்கரங்களும் துயரங்களும் மக்களின் நிலையை தாங்க முடியாததாக ஆக்குகிறது. அவர்களின் கோபத்தை அதிகரிக்கிறது. உலக பாட்டாளி வர்க்க புரட்சி தெளிவாக முதிர்ச்சி அடைந்து வருகிறது. அரசுடனான அதன் தொடர்பு பற்றிய கேள்வி நடைமுறை முக்கியத்துவம் பெறுகிறது. நன்றி.